உறவுகளே, உங்களுக்காக நான் அடுத்து கொண்டு வர போற ரெசிபி மோர் குழம்புங்க. வெள்ளை பூசணிக்காய் வச்சு தேங்காய் போடாம மோர் குழம்பு செய்யலான்னு இருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சம் சீரகம், ஒரு டீஸ்பூன், இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், நான் அம்மியில் அரைச்சிக்கிறேங்க. வெள்ளை பூசணிக்காய் இது இந்த தோல் எல்லாம் சீவி எடுத்துடணுங்க. இந்த விதை பாத்தையும் எடுத்துட்டு இந்த பொடிசா இந்த 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 பார்த்து பொடிசா கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. காயை குக்கர்ல ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க. இது கூட இப்போ வேக வச்சு எடுத்துருவோம். இந்த மோர் குழம்புக்கு தயிரை இந்த அளவுக்கு கடைஞ்சி மோரா ஆக்கி வச்சுக்கோங்க. பூண்டு ஒரு 4-5 பல்லு நான் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பல்லு எடுத்துக்கிட்டா கூட போதும். பச்சை மிளகா, சீரகம், கருவேப்பிலை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, பெருங்காயம், கொஞ்சமாக காஞ்ச மிளகா, 1/2 மிளகா, 2 கருவேப்பிலை, 4-5 தனியா விதைங்க எடுத்துக்கணும். வெள்ளை பூசணிக்காய் வேக வச்சு எடுத்தாச்சுங்க. கடாயில் நல்லா தேங்காய் எண்ணெய் போட்டு, கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தாங்க இதுக்கு சேர்க்கணும். ஸோ தேங்காய் எண்ணெய் நான் போட்டு சூடு பண்ணி வச்சுருக்கேன். இது சூடாயிருச்சு. இப்போ இந்த கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் இதை நம்ம இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது பொரிஞ்சு வரட்டோங்க. பொரிஞ்சு வருதுங்க. இப்போ இந்த பூண்டு போட்டு வதக்கிக்கணும். பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வதங்கிடுச்சுங்க. இப்போ இந்த அரைச்சி வச்ச பச்சை மிளகா, சீரகத்தை இதோட சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுவோங்க. இது கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். பச்சை வாசனை போன உடனே இந்த வேக வச்சிருக்கிற இந்த வெள்ளை பூசணிக்காயை இதோட சேர்த்து கொதிக்க விடணுங்க. இது கொதிச்சு கொஞ்சம் வத்தணும். இப்போ தேவையான அளவு இதில் உப்பு சேர்த்துக்கோங்க. இது இந்த மாதிரி நல்லா கொதி கொஞ்சம் வத்தின பிறகு இதோட நம்ம மோர் சேர்க்கணுங்க. இது கொஞ்சம் தண்ணி வத்தணும். நல்லா கொதிச்சு வத்திருச்சுங்க. இப்போ இந்த மோரை இதில் சேர்த்துருவோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோங்க. இது ஒரு கொதி வரணுங்க. ஒரு கொதிச்ச உடனே இறக்கிடலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய் வீட்டில் இல்லாதப்போ நம்ம மோர் குழம்பு செய்யறதுக்கு இந்த மாதிரி செஞ்சிடலாங்க. என்னோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போது இந்த ரெசிபிஸ் எல்லாமே உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டில் வந்துடும். நீங்கள் எப்போ எந்த ரெசிபி இதில் உள்ளது பார்த்து செய்யணுன்னாலும் உங்களால் ஈஸியாக செஞ்சுக்க முடியுங்க பார்த்து. ஓகேங்க, தேங்க்யூங்க.